திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக, அவர்களுடைய மக்கள் ஆட்சியாக, முதலமைச்சருடைய துணை முதலமைச்சருடைய மகனுடைய ஆட்சியாக தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுடைய நலன் எதுவும் இல்லை. தேர்தல் அறிக்கையில் சொன்ன எந்த காரியங்களை அவங்க செய்யலை. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. நேற்று முன்தினம் கூட கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் 3 பேர் அவங்கள அந்த பெண்ணை அலங்கோலப்படுத்தி அசிங்கப்படுத்தி, ஏன்னா கோயம்புத்தூர் தான் இன்னைக்கு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான இடம்னு ஒன்று இருந்தது. இன்னைக்கு அந்த இடமே இன்னைக்கு அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு, காவல்துறை சரியில்லை. முதலமைச்சர் அதை தனியாக கவனிக்கலை. அவங்களுடைய ஒரே நோக்கம் கூட்டணியை பலமாக கையில் வச்சுக்கிட்டு எப்படியும் திரும்பியும் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குங்கிற நோக்கத்தில் தான் இருக்காங்களே தவிர, குடிநீர் பிரச்சனை, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இதெல்லாம் மக்கள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனுடைய விளைவாக இன்னைக்கு நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அது தேவையில்லாத ஒன்று. 1952 வாக்காளர் பதிவுங்கிறது எல்லாரும் மாறி மாறி யார் இருக்கிறாங்க இல்லைங்கிறது வாக்கு இது பண்றது எல்லா காலத்திலும் நடந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 9 தடவை நடந்திருக்கு. சரி, இப்ப திமுக அல்லாத கூட்டணி கட்சிகளுக்கு அது எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா, நீ குளத்தூர் தொகுதியில் 9000 வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க. இல்ல, எலெக்ஷன் முடிஞ்சு கூட இதை பண்ணிக்கலாம், நல்ல விஷயம் தான், வரவேற்கிறோம். எலெக்ஷனுக்கு தாங்க தேர்தல் இல்ல இப்போ தேர்தல்லே நியாயமான முறையில் நடக்கும். தேவையில்லாத வாக்காளர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதானே பார்க்குறது. வாக்கு உரிமைங்கிறது ஒரு அரசாங்க ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் நடைமுறையில் உள்ளது தானே. இதில் என்ன, உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், அவ்வளோதான். இதில் ஒன்றும் வேற விஷயம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் ஏன் அவங்க நீதிமன்றம் இல்லை அவங்க பயம் இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு மடியில் ஜனம் இல்லை, மடியில் பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு அவங்க ஏன் கோர்ட்டுக்கு போகணும்? குளத்தூர் தொகுதியில் எங்களுக்கு ஃபேராக இருக்குது பாருங்க அப்படின்னு தானே சொல்லணும். கோர்ட்டுக்கு போனாலே அது தேவையில்லாத விஷயத்தான் போகிறாங்க.